மிஸ்டர் ராஜ்குமார், உங்க இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. நீங்க பாக்ஸிங்ல கலந்துகிட்டீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். பாக்ஸிங் போட்டியில என் உயிர் போறதா இருந்தா அதை விட பெருமை வேற எதுவும் இல்லை டாக்டர். ஆஸ் அ டாக்டர் நீங்க போட்டியில கலந்துக்க கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க விருப்பப்பட்ட கலந்துக்கலாம். டாக்டர், அப்புறம் இந்த விஷயம் ஐ நோ யுவர் மெடிக்கல் ரிப்போர்ட் இஸ் a top secret. கண்டிப்பா யாருக்கும் தெரியாது. தேங்க்யூ டாக்டர். ஜானகி, சுமங்கலி பூஜைக்கு வெளியில இருந்து எல்லாரும் வந்தாச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிற நீதான் என்ன வரல. வா வா. இது பாருமா, புருஷன் இருக்கிற எல்லாருமே சுமங்கலிங்க தான். வாமா போலாம். புருஷன் இருந்தா மட்டும் போதாதுக்கா. புருஷனோட மனசுல பொண்டாட்டி நினைப்பு மட்டும்தான் இருக்கணும். எனக்கு அந்த பாக்கியம் இல்ல. நீ 1000 தான் சொல்லு. புருஷன் நீண்ட ஆயுளோட நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கத்தான் சுமங்கலி பூஜை. வாமா. அக்கா, உங்களை விட்டு ரொம்ப தூரத்துல இருந்தாலும் உங்களுக்கு துரோகம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்காரு உங்க புருஷன். அவருக்காக நீங்க கடவுளை வேண்டிக்கிறதுல அர்த்தம் இருக்கு. ஆனா என்னோட வாழ்க்கை இனி எதிர்காலம் உங்க வாழ்க்கை வசந்த காலக்கா. என்னடி வசந்த காலம்? பொல்லாத வசந்த காலம். கல்யாணம் ஆகி 3 மாசத்துல என்னோட வசந்த காலம் முடிஞ்சிருச்சு. புரியலையா? அங்கே ஒரு சேட்டு பொண்ணோட செட்டில் ஆயிட்டாரு. நான் அவரை பார்த்தே பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அக்கா, எங்க இருந்தாலும் எவளோட வாழ்ந்தாலும் அவர் நல்லா இருக்கணும்னு இப்ப கடவுள்கிட்ட வேண்டிக்க போறேனே. ஏன் தெரியுமா? அவரோட நான் வாழ்ந்த அந்த 3 மாச வாழ்க்கை உண்மையானது. போலியா நான் அவர் கூட வாழவே இல்லடி. ஆனா 5-6 வருஷம் புருஷனோட வாழ்ந்து ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டியே, அதையெல்லாம் பொய்யான வாழ்க்கைன்னு நீ நினைச்சீன்னா வர வேண்டாம், வரவே வேண்டாம். எல்லாரும் பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க சுமங்கலியா இருங்க. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोदिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति देति कंद कुडुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकवर्दिनि शैलसुते जानकी தாலி கட்டின புருஷனை எவ்வளவுதான் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. என்ன நாம பிறந்த மண் அப்படி. எங்க நீ அதை மீறிட்டியோன்னு நான் நினைச்சேன். அதை பொய்யாக்கி என்ன நீ சந்தோஷப்படுத்திட்ட ஜானகி. அங்க பாரு யார் நிக்கிறான்னு. ராஜா வாடா இங்க, வாடா இங்க. அந்த மாமா குடுக்கற லெட்டர் வாங்கிட்டு வா போ. என்னடி இந்த லவ் லெட்டர்ல தான் இருக்குது. என்ன உன் காதலுக்கு தூது போக ஸ்கூல் பசங்க தான் கிடைச்சாங்களா? இந்த அசிங்கத்தெல்லாம் கேம்பஸ்க்கு வெளியில வச்சுக்க. என்னடி பெரிய ஒத்தைய மாதிரி பேசிட்டு போறா? இவ கதையே ஊர் சுற்றி கிடக்குது. புருஷனோட குடும்பம் நடத்த துப்பு இல்லாதவ. இவ குணத்துக்கே புருஷனே விரட்டி விட்டுருப்பாண்டி. அட நீ வேற, இவனே ஒடியந்திருப்பாடி. நான் நினைச்சேன் நீ சொல்லிட்டேன்.
ஜானகி, உன் ஸ்டூடெண்ட் திலீப் ராஜாத்தி டீச்சர் கல்லால் அடிச்சு மண்டையை உடைச்சிட்டான். ஏன்டா அடிச்சேன்னு கேட்டா பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். பெத்தவங்க கண்டிச்சு வளர்க்கலைன்னா டீச்சர் தான் திருத்தணும். என்ன அடிச்ச சொல்லுடா. அடிச்சது தப்புதான். அடிச்சதுக்கு என்ன தண்டனையோ அத கொடுங்க. தப்பு செஞ்சதும் இல்லாம இழுத்து வேற பேசுறியா? ஏடா டீச்சர் அடிக்கிற அளவுக்கு உனக்கு முறைத்தனம் வந்துச்சா? ஏன் அடிச்ச சொல்லுடா. சொல்ல மாட்டேன். ஏன் அடிச்ச சொல்லு. சொல்லுடா. ஏன் அடிச்ச சொல்லுடா. ஜானகி, போதும் நிறுத்து. ஜானகி, என்ன நீ? இந்த அடி அடிப்பியா? என் பையங்கிறதுனாலதான் இப்படி அடிச்ச. திலீப் உன் பையனா? அப்படின்னா அன்னைக்கு இவனோட வந்தாரு அவரு பாத்தியா? உன் வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு நினைக்கிற என்கிட்டயே இது சொல்லாம மறைச்சிட்டியே. ராஜா வா. ஏன் ராஜா, உங்க அம்மா மாதிரியே நீயும் பிடிவாதக்காரனா இருக்கிறியே. சொல்லு கண்ணா, ஏன் டீச்சர் அடிச்ச? எங்க அம்மாவை கெட்டவன் சொன்னா அப்படிதான் அடிப்பேன். ஓ, அம்மாவை தப்பா பேசுறாங்கன்னு அடிச்ச. நமஸ்காரம். அப்போ இந்த வருஷத்தோட மிகப்பெரிய மீட்டிங்க ஆரம்பிக்கலாமா? மிஸ்டர் துரைபாண்டி, இந்த வருஷம் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில விக்கி தான் ஜெயிப்பான். என்னோட பெட் 50 லட்சம். நான் ராஜ்குமார் தான் ஜெயிப்பான். என் பெட் 75 லட்சம். 50 lakhs 60 லட்சம். 70 lakhs 20 lakhs 30 lakhs 80 லட்சம். 45 lakhs 1 கோடி. ஓகே, அப்போ பாக்ஸிங் ஸ்டேடியத்தில் மீட் பண்ணுவோம். ஓகே சார். சார், இங்க வந்து பெட்டிங்க இது வரைக்கும் திரும்பி போயிருக்கா? எல்லாத்தையும் இந்த துரைபாண்டி பாத்துக்குவோம். ஓ, ஓன் பிராக்டிஸ். மாப்பிள, அந்த மம்பட்டி பள்ளம் செத்து போயிட்டான்னு கவலைப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இந்த கொலைக்கு உடந்தையா இருந்த அந்த விக்கியோ பக்கியோ அவனை கண்டுபிடிச்சு பார்த்து பார்த்தா கட்டிடுவான். வேண்டாம் மாமா. திலீப், யார் அது? உனக்கு என்ன பாச்சு? எனக்கு ஒண்ணுமே இல்லையே. அம்மா, நீங்க வரணுங்கிறதுக்காக தான் நான் போய் சொன்னேன். நீயா சொன்னியா இல்ல யாராவது சொல்லி கொடுத்து சொன்னியா? நீ இவரை சந்திச்சு பேசினா எல்லாம் சரியாயிடும் நினைச்சேன். அதுக்காக நான் தான் திலீப்ப உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்ல சொன்னேன். ஆனா நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியே. அதே மாதிரி யாரோ செஞ்ச கொலைக்கு இவர்தான் காரணம்னு அதையும் தப்பா நினைச்சிருக்கலாம் இல்லையா? ஜானகி, இப்போவாது நீ எடுப்பேன்னு நினைக்கிறேம்மா. மிஸ்டர் ஆண்டனி, பாக்ஸிங் போட்டியை பார்க்க போகணுங்கிற உங்க ரிக்வெஸ்ட நான் எஸ்பி கிட்ட எடுத்து சொன்னேன். என்னுடைய சொந்த பாதுகாப்புல உங்களை அழைச்சிட்டு போறதுக்கு அவர் பர்மிஷன் கொடுத்திருக்காரு. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். ஆயுள் தண்டனை கைதி ஆயிடுவோம்னு எதிர்பார்த்த ராஜ்குமார் பாக்ஸிங்காக தயாராயிட்டு இருக்கான் பாஸ். ராஜ்குமாரோட மோத போறது விக்கியோட உடம்பும் என்னோட மூளையும் தாண்டா. அதுக்குள்ள என்னோட வெற்றி தோல்வியை பத்தி விமர்சனம். சீஃப் மெடிக்கல் ஆபீசர் சக்கரபாணி கிட்ட நாளைக்கு அவன் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க போறான். ஆண்டவனே சர்டிபிகேட் கொடுத்தாலும் சரி, அப்ரூவ் பண்றது என் கையில தான் இருக்கு. வாட் டு யூ மீன்? சக்கரபாணி சீப் டாக்டர் மட்டும் இல்ல, விசுவாசத்துல எனக்கு சீப் டாக். வணக்கம் சார். வாயா சக்கரபாணி,
அந்த ராஜ்குமாருக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் சரியில்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்க சொன்னீங்க. அதுல ஒரு சின்ன குழப்பம். அவனோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப வீக்கா இருக்கு. என்னைய குழப்பற? அவனோட இதயம் ரொம்ப பலகீனமா இருக்கு. பாக்ஸிங்ல கலந்துக்கிட்டா அவன் உயிருக்கே ஆபத்து. அப்போ அவன் பாக்ஸிங்ல கலந்துகிட்டா போயிடுவான்னு சொல்றியா? எஸ். உடனே அவனை டாக்டர்கிட்ட கொண்டு போய் இதயத்தை மசாஜ் பண்ணா அது மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் உயிர் பழச்சுக்குவான். பாக்ஸிங்ல கலந்துக்கிற அளவுக்கு ராஜ்குமார் ஆரோக்கியமா இருக்கான்னு சர்டிபிகேட் கொடுத்துறியா? மத்தத இந்த தரப்பாண்டி பாத்து போ. தம்பி, நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்தாலும் உங்களை பாத்துக்கிட்டு இருக்கோங்கிற சந்தோஷத்துல திலீப் இருக்கா. எங்க ஃபேமிலி டாக்டர் சக்கரபாணி பார்த்தேன். டாக்டர் அந்த அளவுக்கு எடுத்து சொல்லியும் நீங்க பாக்ஸிங்ல கலந்துக்கத்தான் வேணுமா? கொஞ்சம் யோசிங்க தம்பி. நடக்க போறது பாக்ஸிங் போட்டி இல்ல, என் வாழ்க்கை போராட்டம். ஒருவேளை இந்த போராட்டத்துல திலீப்ப தனியா தவிக்க விட்டுட்டு நான் போயிட்டேன்னா அவனை ஜானகிட்ட ஒப்படைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. திலீப் வரா, நான் போறேன். திலீப், என்ன பதிலா? நீங்க போட்டியில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன்.